ஜெகதீஸ்வரன்ட்டு முதல்ல ஆரம்பிச்சிடலாம். ஜெகதீஷ், இப்போ நிலவரம் எப்படி இருக்குது? 82 புள்ளி சம்திங் போயிட்டு 90 வருங்கிறாங்க. இப்போ நமக்கு ரிசல்ட் இன்னும் வரல, எப்படி பார்க்குறீங்க சார்? ஒருவேளை 90 வந்துச்சுன்னா இது உண்மையிலே வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் தான். நீங்கள் ஏன்னா போன வாட்டி இது எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கிற தேர்தல் என்பது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் வாக்காளர்கள் வெளியே போன அதற்கு பிறகு 5.25 கோடி இருக்கிற ஒரு இது. ஸோ நீங்கள் 2021 73% கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை இந்த 75 லட்சம் போனதை வச்சுக்கிட்டு 80.6 வரணும். 80.6 தான் வந்துருந்துச்சு அப்படின்னா 2021 என்ன நடந்ததோ அதே தான் 2026 நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ 5 மணி நிலவரப்படி ஒரு 82.5 வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்காக நடந்துச்சுன்னா 2011 நடந்துச்சு. 2011 கிட்டத்தட்ட 78%, 77. அதுதான் உச்சபட்சம். அதான் உச்சபட்சம். ரீசெண்ட் டேஸில் அதான் உச்சபட்சமாக இருந்தது. அதற்கு பிறகு பெரிய இது கிடையாது. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது அந்த 2011ங்கிறது 5 மணிக்கு நம்ம நிலவரப்படி 82.5ங்கிறது பிரதிபலிப்பு ஆயிடுச்சு. இப்போ ஒருவேளை இப்போ இந்த 1 மணி நேரத்தில் இன்னும் நம்ம பார்க்குறோம், நிறைய வந்து டோக்கன் வாங்கிட்டு நிற்கிற பார்க்குறோம். சென்னையில் 2 மணி நேரம் எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க பார்க்கின்றோம். அது சென்னைக்கு மட்டும்தான். சென்னைக்கு மட்டும்தான். இல்லை மற்ற இடங்களும் டோக்கன் போட்டிருப்பாங்கல்ல. டோக்கன் போட்டு நீங்கள் 5-6 மணிக்குள்ளே உள்ளே போனவங்க டோக்கன் போட்டு அவங்களும் நின்றுருப்பாங்க. ஒருவேளை 90% வந்துச்சுன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய வரலாற்று தேர்தலாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதே நேரத்தில் நம்ம வெஸ்ட் பெங்காலை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோட அவங்க இன்னுமே ஒவ்வொரு 11 நிலவரப்படி எல்லா மணி நிலவரப்படியும் ஒரு 10 ஜாஸ்தியாகவே இருந்தாங்க. அவங்க வந்து ஹிஸ்டாரிக்காகவே 82, 83 வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 90க்கு போயிட்டாங்க. எப்படின்னா அவங்க வந்து 5 மணிக்கே 90க்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு 90 ரீச் பண்ணால் நமக்கு வந்து மிகப்பெரிய தேர்தலாகத்தான் இது இருக்குன்னு பார்க்கின்றேன். இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் உளவியல் ரீதியாகவே சில பயத்தில் நம்ம வாக்கு பதிவு செய்யலைன்னா நமக்கு சிக்கல் அப்படி இருக்கா? இருக்கும் சார், கண்டிப்பாக. அப்படி சில கேள்விகள் வரும். இல்லை, கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அது பீகாராக இருக்கலாம், இல்லை வந்து எஸ்ஐஆர் எங்கெல்லாம் நடந்துச்சோ அந்த இடத்துல சொன்ன ஒரு பொதுவான விஷயம் என்பது நமக்கு வந்து இப்போது அந்த அட்ரஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியாக நமக்கு இப்போ வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது, வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்குது. நம்ம இந்த தடவை மிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒருவேளை அடுத்தடுத்ததாக இந்த ரிவிஷன் நடக்கும்போது நம்ம பேர் நீக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயம் நிச்சயமாக அவருக்கு இருக்கும். அதுவும் சேர்த்து தான் இந்த தேர்தலில் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதோட இன்னொன்று, நீங்கள் வந்து மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலில் வந்து வைட்டமின் பா பயங்கரமாக பாஞ்சதுன்னு நம்ம சேர்த்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வைட்டமின் பா வந்து சராசரியாக ஒரு வாக்காளர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது? இப்ப நம்ம எல்லாத்தையும் பேசலாம், எல்லாம் முடிஞ்சு பெட்டிக்குள்ள போயிட்டு தாராளமாக பேசலாம். இனி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே பெட்டிக்குள்ள போயிடுச்சு, மக்களோட பைக்குள்ள போயிடுச்சு. சரி, கரூர்ல வந்து 1 மணி நேரம் 8 to 9 120 கோடி டிஸ்ட்ரிபியூஷன். 120 கோடி, 2 லட்சம் வாக்காளர்கள். அடைய ஒரு தொகுதிக்குமா? ஒரு தொகுதி. கரூர் வேட்பாளர் யார்? கரூர் வேட்பாளர் வந்து அந்த தியாகராஜனா, திமுக. 6000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு. என்னையா இது பெரிய. இந்த பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். இது ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்குமான தேர்தல். பணநாயகத்தோட விலை 6000, ஜனநாயகத்தோட விலை 3000. அவர் 6 கொடுத்தாரு, அவர் 3 கொடுத்தார். அவ்வளோதான், வேற வந்து வித்தியாசம்லாம் கிடையாது. சரி, இவங்க ஏதோ ரொம்ப குறைச்சி கொடுத்துட்டாங்க. இல்லை, உச்சபட்சமாக இந்த தேர்தலில் லால்குடி நீங்கள் வந்து லீமா ரோஸ் மார்ட்டின் அவரோட மனைவி நின்னாங்க. ஒரு வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க, இங்கே வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. 50,000 எடுத்து கொடுக்குறாங்க. என்னையா இது? லாட்டரி டிக்கெட் மாதிரி பணம். 25,000 ஒரு ஓட்டுக்கு 20 மேக்ஸ். இந்த வந்து நான் தான் சொன்னேன், லீமா ரோஸ் மாடல்னு எழுதலாம், இல்லை லால்குடி மாடல்னு. லீமா ரோஸ் அவங்க பேர் மார்ட்டினோட மனைவி. உச்சபட்சமாக 25,000. சரி, இது வரைக்கும் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் பீட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பீட் பண்ணிட்டாங்க. பரவலாக 1000, 1500, 2000 அப்படிங்கிறது பரவலாக போச்சு. கோயம்புத்தூர்ல கோல்டு காயின் 2000, 3000 அப்படிங்கிற மாதிரியான. கோயம்புத்தூர்ல யார் நிக்கா? கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் கண்ட்ரோல். முன்னாடி வெள்ளி கொலுசு கொடுத்துட்டு இருந்தாரு. தங்கம் வாங்குறது உங்களுக்கு எங்களுக்கு தான் சிரமமா இருக்குமே தவிர அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் மேட்டரே இல்லை. ஸோ கோல்டு காயின் அதுவும் போணுச்சு. 2 மலையை சோரெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கடைசி ஒரு 3 நாள். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, தேர்தல் ஆணையம் இதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் 2 கட்சியும் கொடுக்கும்போது காவல்துறை பாதுகாப்போடு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு நீ போகிற நேரத்தில் நான் போகல, நான் போகிற நேரத்தில் நீ போகல, 2 பேரும் கரெக்டாக ப்ராசஸாக அதை பண்ணுவோம். நம்ம ராமன் சொல்கிற மாதிரி அன்கோ போட்டுட்டு அவங்க க்ளீனாக டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. எல்லா ஊர்களிலும் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. எந்த ஊரில் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கலன்னு சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு இது வைட்டமின் பா. அதனால தான் 10 கரூர் வந்து முதல் இடத்துல. இன்னைக்கு இப்போ 5 மணி நிலவரப்படி கரூர் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பக்கம் ஜனநாயக காப்பாளர்கள் நம்ம வீரமாக பேசலாம், அதெல்லாம் பேசலாம். பணத்தை வாங்கி கொண்டவர்கள் நம்ம பணத்துக்கு கண்டிப்பாக வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரும் இருக்குன்னு நான் சேர்த்து சொல்கிறேன். நான் வந்து அப்படி நிறுத்துங்க. நம்ம இப்போ ஜெகதீஸ்வரன் சார், இப்போ இந்த பனாமா ரிப்பப்ளிக்கன் நம்ம வந்து ஒரு ஆத்திரத்தில் ஒரு தாக்கத்தில் பேசுகிறோம். நம்ம நாட்டுடைய விஷயங்கள் ரொம்ப உயர்ந்த மாண்பு, அது விஷயம் இல்லை. இப்போ இன்னைக்கு நடந்த எலெக்ஷன் ஓவரால் இந்த அதிகமான சாத்தியக்கூறுகள் இப்போ நம்ம பேசலாங்கிற உங்களுக்கு லிமிட் என்னென்னங்கிறது தெரியும். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 78 இப்போது 88 அல்லது 85 ஐயா சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி
இதற்கான விளைவுகள் எப்படி இருக்கும்? வாட் கைண்ட் ஆஃப் த கான்சிக்வன்சஸ்? நிச்சயமாக நான் அதுக்கு முன்னாடி தீர்வு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஹாப்பி டிரான்சாக்ஷன். ஓகே, இது ஒரு மகிழ்ச்சி பரிவர்த்தனை. மகிழ்ச்சி பரிவர்த்தனை. கொடுக்குறவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, வாங்குறவங்களும் சந்தோஷமா ஓ அப்படி. ரெண்டு பேருமே. ஐயா சொல்றாங்க, அதனால வந்து அருமையான தத்துவம் ஐயா, உலகத்திலே கேள்விப்படாத ஒரு தத்துவம். மகிழ்ச்சி பரிவர்த்தனை. மகிழ்ச்சி பரிவர்த்தனை. ஆனால் இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கு. ரைட். கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, சரி, தேர்தலை நிப்பாட்டுங்க. ஆ இதுக்கு முன்னாடி நடந்துச்சு தேர்தல் வந்து அந்த தொகுதியில் மட்டும் நிப்பாட்டு வச்ச கதைகள்லாம் நடந்துச்சு. ஆனால் அதே கேண்டிடேட் மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டே இருங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. அந்த தேர்தல் ரத்து பண்ணிட்டே இருங்க. காசு கொடுக்கணும், ரத்து பண்ணுங்க. எத்தனை வாட்டி ரத்து பண்ண முடியும் ரத்து பண்ணுங்க. ஒரு தேர்தல் ஆணையர் இதை நினைத்தால் செய்ய முடியும் என்றால் முடியும். இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையமோ இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கோ பெரிய அக்கறை இல்லை. அது தமிழ்நாடு அப்படி தான்ப்பா இருக்கும், விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவங்க நகர்ந்துட்டாங்க. அதுதான் இங்கே சிக்கல். அதோட முடிச்சுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் இப்போது நான் தான் சொல்கிறேன், இது வந்து நான் முன்னாடி சொன்னேன் 90% இது ரொம்ப ஹிஸ்டாரிக்னு சொல்லுவேன். இது வந்து கிட்டத்தட்ட 2021 விட கூடுதலாக சில லட்சம் வாக்கள் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இது பெரிய அலை அந்த மாதிரி ஹிஸ்டாரிக் எலெக்ஷன் நிச்சயமாக சொல்லுவோம். அப்படி இல்லை கண்டிப்பாக கிடையாது. நாம நினைக்கிற மாதிரி ஒரு பெருசான பெரிய அப்படிலாம் இல்லை சார், அதெல்லாம் கிடையாது. எஸ்ஆருக்கு பிறகு நடந்த இது வந்து முழுக்க எஸ்ஆருங்கிற ஃபேக்டர் மட்டும்தான். இன்னொன்று, இப்போ விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது முதல் தலைமுறை வாக்காளர்லாம் காலையிலேயே வந்து ஃபுல்லாக போய் நில்லுங்க அப்படி நான் பார்க்கல. வந்து ஒரு ஓசானிக் இமோஷன் அவங்க கட்சியோடைய செஃபாலஜிஸ்ட் எழுதியிருக்காரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எழுதியிருக்காரு. அப்படியே ஒன்று நான் பெருசாக பார்க்கல. ஏன்னா காலையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாக்குச்சாவடியில் மூத்த குடிமக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக. ஒரு வெயில் அதிகமாக இருக்கும் இல்லை அது சார், அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இப்போ 10% 15% வரலன்னா அவங்க இரஸ்பான்சிபிள். கொஞ்சம் பேரால் முடியலை. இப்போ ஊடகத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் சில மெஷர்ஸாக நம்ம பேசணும். இப்போ ஊடகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வெளியூரில் வாக்குகள் இருக்கும். அவங்களுக்கு தபால் வாக்கள் எப்படி கொடுக்குறது, ஓட்டுநர்கள் நிறைய பேர் அன்றைக்கி சந்திச்சு வரோம். அந்த ஓட்டுநர்களுக்கு நம்ம எப்படி தபால் வாக்கள் அதிலே நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கணும். அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ அதனால் இளைஞர்கள் வந்து கன்சிஸ்டண்டாக இருந்துச்சு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா தரப்புகளும் எல்லா வயதினரும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இம்ப்ளிகேஷன்ஸ் நான் பார்க்கறது வந்து விஜய் வாங்குகின்ற வாக்குகள் என்பது சில டிஸ்டர்பன்ஸை உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு ஏற்படுத்தும்? ரெண்டு பேருக்கும் ஏற்படுத்தலாம், இல்லை ஒரு தரப்புக்கு ஏற்படுத்தலாம். அவர் வந்து ஸ்பாயிலர்னு சொல்லி சொல்கிறாங்க, டிஸ்ரப்டர் சொல்லி சொல்கிறாங்க. நான் காலிலேருந்து பேசும்பொழுது வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் இல்லை, முதல் தலைமுறை வாக்காளர்கள் பல பேர் அவங்க வீட்டை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. குடும்பமாக வாக்களித்த சூழலும் நடந்திருக்கு விஜய்க்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து அந்த அளவுக்கு களத்தில் வேலை பார்த்துருக்காரா, அவர் வந்து அதுக்கு தயாராகிட்டாரான்னு இல்லைன்னு நான் சொல்லுவேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் ஆனால் அவங்க அது வந்து மாற்றம்னு சொல்லலாம், இல்லை எனக்கு அந்த நடிகர் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு பெரிய டிஸ்ரப்டராக இந்த தேர்தலில் இருக்கார். அவர் வேறு சில கட்சிகளுக்கு நீங்கள் மே 4ஆம் தேதி வரும்பொழுது பல கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய சில முடிவுகளை அவருடைய வாக்கள் தாவேக்க பெற்ற வாக்கு சிலவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கார், சிலவருக்கு டெஸ்ட்ராயராகவும் இருக்கும். அது நம்ம வந்து மே 4ஆம் தேதி நம்ம விரிவாக பார்ப்போம். ஏன்னா அவர் வந்து இந்த களத்தை திமுகவிற்கும் தனக்குமான களம் தான் சொல்லி சொன்னார். அதிமுக அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அது வந்து பேசாமல் தவிர்த்துட்டு வந்தார். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மே 4ஆம் தேதி தெரியும். சரி ஜெகதீஸ்வரன் சார், இப்போது பலவித இதெல்லாம் பேசணும். ஓவராலாக இன்னைக்கு இந்த தேர்தலுடைய உங்களுடைய பார்வை சார்? ஒன்று, இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தை மதித்து வாக்களித்து வந்தவர்களுக்கு ஒரு நம்ம அந்த கடமை ஆற்றுறதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடுமையான வெயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வெயிலெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மற்ற தொகுதிகளோட சென்னைக்கு வந்து எப்பயுமே ஒரு கெட்ட பேர் இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க வாக்களிக்க மாட்டாங்கிற அந்த சதவீதம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத பார்க்குறேன். அது வந்து பொதுவாகவே ஒரு 55, 56 அப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த 2021 கம்பேர் பண்ணிங்கன்னா கூட சென்னை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறேன். பல தொகுதிகளில் வந்து வட சென்னையில் நிறைய தொகுதிகளில் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. முன்னாடி சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸில் வந்து நான் சொன்னேன், அதிமுகவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ அதிமுகவிற்கு பேர் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிற்கு ஒரு பேர் அதிர்ச்சி இந்த தேர்தல் எலெக்ஷன் முடிவு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் நான் பார்க்கிறேன். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ தாவேக்கா நீங்கள் அந்த இடத்தை பிடிப்பதற்கான வேலைகளை தான் பார்த்தார் தொடர்ச்சியாக. அதை தொடுவதற்கான வேலைகள் நடந்திருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் நான் பேசுகிறேன், நிறைய பேர் நான் காலையில் வந்து ட்ராவல் பண்ணுற எல்லாருமே யார் கேட்டாலும் விசில் 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 குடும்பத்தோட விசில் அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் பேசுகிறாங்க. நான் எகைன் சொல்கிறேன், அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான சாய்ஸ். எனக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக மாற்றமோ இல்லை அவர் பிடிச்சிருக்கோ ஏதோ ஒரு காரணத்திற்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. ஸோ அதை தான் அவங்க ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்த நோக்கி இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன்.